மல்லி 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 இலக்கியா டாக்டர், என்னாச்சு? என்னோட ஒய்ஃப் தூக்கு மாத்திரை சாப்பிட்டா? ஓ, சூசைட் கேஸா? இல்ல டாக்டர். என்னாச்சு? எல்லாம் நார்மலா தானே இருக்கு. நார்மலா இருக்கா? டாக்டர், என் கண்ணு முன்னாடி தான் ஏகப்பட்ட தூக்கு மாத்திரையை சாப்பிட்டா. கொஞ்சம் நல்லா பாருங்க டாக்டர். ஓகே ஓகே, நான் பாக்குறேன். நர்ஸ், ட்ரீட்மெண்ட்க்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க. அவ வயித்துல இருக்கிற ரெட்டை குழந்தைங்க நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணணும்னு தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அந்த கடவுள் அதுக்கு வழிகாட்டி இருக்காரு. அந்த ரெட்டை குழந்தைங்கள எப்படியாவது நீங்க தான் டாக்டர் காப்பாத்தணும். அடி பாவி, வசமா மாட்டி விட்டுட்டாலே. நர்ஸ், ஐசியூ கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். அஞ்சலி, நீ பயப்படாத, தைரியமா போ. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீ வெளியே வர அந்த கோலத்தை பாக்குறதுக்கு நானும் கார்த்திக்கும் ரொம்ப ஆவலா இருக்கும். பாய். கூட்டிட்டு போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அதை எடுங்க நர்ஸ். அந்த டிடி இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டு. நான் உண்மையிலே மயக்கமா இருக்கிறத நினைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, இப்போ என்ன பண்றது? இப்போ டாக்டர் அஞ்சலியை செக் பண்ணிட்டு டென்ஷனோட வெளியே வர போறாங்க. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அஞ்சலிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இருந்தா தானே ஏதாவது ஆகுறதுக்கு. என்ன சொல்றீங்க அண்ணி? இல்ல, பிரச்சனை இருந்தா தானே குழந்தைக்கு ஏதாவது ஆகும். நான் அப்படி சொன்னேன். கார்த்திக், நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 10 நிமிஷத்துல நீ எதிர்பார்க்காத நியூஸ நீ கேட்க போற. போச்சு, உண்மை தெரிய போது என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன இது? செக் பண்ணி பார்த்தா பல்ஸ், பிபி எல்லாம் நார்மலா தானே இருக்கு. நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டா உடம்பு இப்படி நார்மலா இருக்காதே. பல்ஸ் மோசமா இறங்கி இருக்குமே. இந்த பொண்ணு உண்மையிலேயே மாத்திரை சாப்பிட்டுச்சா இல்ல பொய் சொல்லிச்சா? தெரியல டாக்டர். டாக்டர் வரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன பண்றது? டாக்டர், ட்ரிப்ஸ் போடட்டா? இருமா, உடம்புல பிரச்சனை இருந்தாதான் ட்ரிப்ஸ் போடணும். எல்லாம் நார்மலா தானே இருக்கு. இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா வேற சொன்னாங்க. வயித்துல குழந்தை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். சரி, ஓகே டாக்டர். இந்தாம்மா, இதை புடி. என் கதை முடிய போது, நல்லா மாட்ட போறேன். என்ன நடக்க போதோ தெரியலையே, கடவுளே. சொல்லுங்க மாலினி. டாக்டர், நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க டியூட்டி முடிஞ்சு கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்ல மாலினி. கிளம்ப போற நேரத்துல
உங்களோட ரெகுலர் பேஷண்ட் எமர்ஜென்சின்னு வந்தாங்க. அவங்கள அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலர் பேஷண்டா? யாரு? அஞ்சலி. என்ன பேர் சொன்னீங்க? அஞ்சலியா? ஆமா மாலினி. ஓ, மாலினி டாக்டர் தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. கடவுளே, அவங்க என்னை காப்பாத்தணும். ஏதாவது வழி பண்ணுப்பா. அஞ்சலி எதுக்காக வந்திருக்காங்க? என்ன எமர்ஜென்சி? ஏதோ புருஷன் கூட சண்டை போட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிட்டாங்க போல. ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? அவங்க அப்படி பண்றவங்க இல்லையே. அந்த சந்தேகம் தான் எனக்கும். அந்த பொண்ணை செக் பண்ணப்போ அப்படி எந்த சிம்டம்ஸும் இல்லை. சரியே, அதான் வயித்துல பேபி நல்லா இருக்கான்னு செக் பண்ண போனேன். கரெக்டா நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. ஐயோ, அஞ்சலியை செக் பண்ணா அவ போலி கர்ப்பம்னு தெரிஞ்சு என் குட்டு உடைஞ்சிருமே. டாக்டர், நீங்க செக் பண்ண வேணாம். அஞ்சலியை நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ மாலினி. டாக்டர், ஹலோ மாலினி, ஹலோ ஹலோ ஹலோ. டாக்டர், டாக்டர் கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. கல்பனா டாக்டர், நான் பேசுறது கேக்குதா? அஞ்சலியை செக் பண்ணாதீங்க. நீங்க கிளம்புங்க, நான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ டாக்டர் கேக்குதா? ஷோ, ச்சே. இந்த நேரம் பார்த்து சார்ஜ் இல்லாம ஃபோன் வேற ஆஃப் ஆயிடுச்சே. என்ன லைன் கட் ஆயிடுச்சு? அஞ்சலியை செக் பண்ண விடாம தடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பலாயிடுச்சே. எப்படியாவது அவளை செக் பண்ண விடாம தடுக்கணுமே. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.